வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பார்ட்டியில் தேவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்ச கிட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. யூரி தான் தேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சோன்னே உடனே அந்த வெல்கம் பார்ட்டிலேருந்து வெளியே ஓடி வரா அழுதுகிட்டே. அந்த டைம் பார்த்து பின்னால் ஒருத்தர் வராரு. தே தான் வரான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட தயவு செஞ்சு போயிரு இங்கேருந்து, எனக்கு உன் முகத்தில் முழிக்கவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. கிட்டி எதிர்பார்த்த மாதிரி அங்கே வந்தது தே இல்லை, அங்கே வந்தவர் பேர் அலெக்ஸ். அவர் வந்து கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நான் தான் உங்கள் புது டீச்சர், நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்ல, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, அந்த வெல்கம் பார்ட்டியில் நீ ஒரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா, அந்த பையனையா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதே டைம் உள்ள யூரியும் தேவும் பேசிக்கிறாங்க. நீ இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். மறுபடி பார்ட்டி ஹால்குள்ளே கிட்டி வரா. அங்கே குவின்சியும் மின்ஹோவும் இருக்கிறத பார்க்குறா. மின்ஹோ கொரியன் பாய்ஸ் எல்லாரையும் போக்கிமேன் மாதிரி நினச்சிட்ருக்கா. இவ எல்லாரோட கவனத்தையும் இவ பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறா. அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ கலாய்க்கிறான். அதுக்கு கிட்டியும் எனக்கும் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறா, நோஸ் கட் பண்ணுற மாதிரி. நான் தேவை தேடிட்டுருக்கேன், அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே தேவ் வந்து யூரி கிட்ட சொல்கிறான், இதெல்லாம் நிறுத்திக்கலாம் இதோட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு யூரி சொல்கிறா ஏன் அப்படின்னு. அந்த டைம் அவங்க டீச்சர் வராங்க. அவங்க தேக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உன் ஃபீஸ் எல்லாமே கட்டியாச்சு, அதனால் ஒன்றும் கவலைப்படாத, எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் யூரிக்கிட்ட கேட்குறான், நீ எல்லாமே ஃபீஸ் கட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி. அதே யூரிக்கிட்ட கேட்குறான், எதுக்காக இந்த மாதிரி ஃபேக் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதுக்கெல்லாம் உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா, ஒரு சாதாரண வேலைக்காரனோட பையன் வந்து உன்னை டேட் பண்ணுறதை ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, பிரேக்கப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். நான் கிட்டியை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ நான் அவளை போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கிளம்புறான். ஆனால் யூரி விடமாட்றா. இல்லை இன்றைக்கி நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சு வச்சுக்கிறா. உள்ள பார்ட்டி ஹாலில் யூரியோட அம்மா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. யூரி வந்தது பார்த்ததும் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவ தான் மேடிசன், இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் உங்கள் அப்பா வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்காரு, பிஸ்னஸ் விஷயமாக டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அப்போ யூரியும் தேவை தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. தெரியுமே, நம்ம ஸ்கூலோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு உடனே யூரி சொல்கிறா, இவன் என் பாய் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ உன்னோட டியூட்டரியா நீ டேட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஆச்சரியமாக கேட்குறாங்க. நீங்கள் தானம்மா சொன்னீங்க அவன் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக உன் டியூட்டரை டேட் பண்ணுவியா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி தே கேட்குறான். இல்லை எதுவும் கோவலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ எங்களோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜூலியானோ பேரண்ட்ஸ் கூட இன்னும் டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யூரி கேட்குறா. அதுக்கு அதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடிசன் கிட்ட நான் உங்களுக்கு வேற ஒரு டீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது கிட்டி அங்கே வரா. தே கிட்ட நீ எங்கள் 2 பேரையுமே சீட்டிங் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு யூரி சொல்கிறா, இல்லை எனக்கு எல்லாமே உன்னை பற்றி தெரியும், உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட தே சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யூரி தேவை ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போயிடுறா. அவன் கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. அதை பார்த்ததும் நம்ம கிட்டிக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. அவள் கிளம்பலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கே இருந்த ஒரு ட்ரேயில் இடிச்சிடுறா. கேக்ஸ் எல்லாம் செதறி கீழே விழுந்துருது. கிட்டி கால் வைக்கும்போது அவளும் கீழே விழுந்துடுறா வலிக்கு. அதை பார்த்த தே அவளை தூக்கிறதுக்காக ஓடி வரான். ஒன்றும் தேவையில்லை உன் ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி தே மெசேஜ் பண்ணுறான். ஆனால் அவள் எதுவுமே ரிப்ளை பண்ணல. அந்த டைம் ரூம்குள்ளே யாரோ என்டர் ஆகிற சவுண்டு கேட்குது. ஸோ அவள் போய் ரூமில் இழுத்து மூடி படுத்துக்கிறா. மின்ஹோ தேவை கலாய்க்கிறான், எப்பட்றா நீ இதெல்லாம் பண்ணுற, யூரியை எப்பட்றா கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தே நீ கெட்டிக்காரன்டா அப்படின்னு சொல்லும்போது கிட்டிக்கு தேன் நேம் கேட்குது. தேவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் டோர்கிட்ட எழுந்து பக்கத்தில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறா. ஆனாலும் ஷூட் எப்பட்றா யூரிக்கிட்ட நீ நம்ப வச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா நான் இந்த ஷூட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இதோட விலை என்னன்னு உனக்கு தெரியுமா, இது 5000 ரூபாடா அப்படின்னு சொன்னோன்னே தே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். கிட்டி ரூமில் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. ஸோ அவள் வெளியில் வந்த அப்புறம் தே கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறா. ஆக்சுவலாக என்னென்னா அவள் நேம் வந்து சாங்காவே இல்லையா, அவள் பாயின்னு நினச்சி அவளுக்கு அந்த ரூமை கொடுத்துட்றாங்க. அவளுக்கு அது தெரியாமல் தான் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கா. தே கிட்ட உன்கிட்ட நான் ஒரு நெக்லஸ் கொடுத்தேன்ல, அது எனக்கு வேணும், அது எங்கள் அம்மாவோடது அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போடுறா. அதுவா, அது எங்கேயாவது இங்கே தான் இருக்கும், நான் கண்டிப்பாக உனக்கு தேடி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இன்னும் டென்ஷன் ஆயிடுறா. கோவத்தில் கதவு சாத்திட்டு ரூம்குள்ளே போயிடுறா.
நைட் 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தே, மின்ஹோ அண்ட் குயின்சி. அப்போ மின்ஹோ சொல்கிறான், இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் நீ இதை பற்றி கவலைப்படுறதை நிறுத்திட்டு யூரி மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கிடைக்காது. ஸோ அந்த பொண்ணை டேட் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான். அப்போ குயின்சி வந்து சொல்கிறான், 20 அடி தூரத்தில் தான் உன்னோட லவ் இருக்குது. உண்மையான லவ்வை மிஸ் பண்ணிடாத, அவளை ஏமாத்திராத அப்படிங்கிற மாதிரி கிட்டியே சொல்கிறான். நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொல்லிட்டு குயின்சி அங்கேருந்து கிளம்புறான். அப்போ தே யோசிச்சுட்டே நிற்கும்போது தான் அவன் நெக்லஸை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த நெக்லஸை அவன் கலட்டவே இல்லை, அவன் கழுத்தில் தான் போட்டிருக்கான் கிட்டி கொடுத்ததுல இருந்தே. கிட்டிக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், நான் உங்கள் அம்மாவோட நெக்லஸை நான் என் கழுத்தில் தான் போட்டிருக்கேன், அதை எப்போவும் நான் கழட்டவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து இவ ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறா. கிட்டியோட சிஸ்டர்ஸ் அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி டே எப்படி போச்சு எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவள் ரொம்பவே சோகமாக எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் விட்டுடுறா. இந்த பக்கம் யூரி ஜூலியானுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, ஆனால் அங்கேருந்து எதுவும் ரிப்ளை வரல. அப்போ கேர்ள்ஸ் குரூப்லேருந்து ஒரு வீடியோ வருது. அது என்ன வீடியோனா, அவங்க அப்பா வந்து அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற செஃப்ஸ் கிட்ட ரொம்பவே சத்தமாக பேசிட்டு அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் தூக்கி எறிஞ்சு சத்தம் போடுறாரு. அது வந்து வைரல் ஆயிடுச்சு. கிட்டி அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறா. வெளியில் வரப்போ அங்கே ட்ரீயை ஒன்று பார்க்குறா. அது அவங்க அம்மாவோட ஆல்பத்தில் இருக்குது. ஸோ அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்கா. கிட்டி வெளியில் போனது தெரியாமல் தே கதவை தட்டி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ குவின்சியும் மின்ஹோவும் அங்கே வராங்க. அவங்களும் கதவை தட்டி பார்க்குறாங்க. உள்ளே யாருமே இல்லை, அவள் கிளம்பிட்டான்னு தெரிஞ்சிருது. யூரியோட வீட்டில் ஹாலில் உட்காந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிடுது. ஸோ அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. அதை நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. யூரியே அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணதா சொல்லி அந்த நியூஸ் ரீடர் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டதும் அவங்க அப்பா ரொம்பவே கோவமாகி யூரிட்ட போய் சத்தம் போடுறாரு. இதுக்கு தான் உன்னை வெளிநாட்டில் போய் படிக்க வச்சேன்னா, கொஞ்சம் கூட உனக்கு மேனர்ஸ் இல்லை, ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. அந்த டைம் அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறத ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அதில் சொல்லிடலாம். அப்போது வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பரந்த மனசு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கிட்டி வெளியில் நிற்கிறத பார்த்துட்டு தே அவகிட்ட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் ரொம்பவே கோவப்படுறா. நீ என்னை ஏமாற்றிட்ட, உன்னை நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அந்த டைம் பார்த்து தேவோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. உன்னை முதலாளி கூப்பிட்றாரு, ஏன்னு தெரியல, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. யூரியோட அப்பா, என்ன இது, இவன் பைஜாமா போட்டு நின்றுட்டுருக்கான், அவனுக்கு ஏதாவது கோர்ட்டு சூட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து, உன்னோட கோர்ட்டை அவனுக்கு கொடுத்துரு, நீ அவனோட பைஜாமா போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. இந்த பக்கம் யூரி, உனக்கு வேணா நான் டாக்ஸி பிடிச்சி தரட்டா அப்படின்னு சொல்லி கிட்ட கிண்டலாக நக்கலாக பேசிட்டு வரா. அதே அவங்க கூட காரில் போகிறத பார்த்துட்டு கிட்டி ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயே நின்றுட்டுருக்கா. ரூமில் மின்ஹோவும் குவின்சியும் வீடியோ பார்த்துட்ருக்காங்க லேப்டாப்பில். அது என்ன வீடியோனா, ப்ரெஸ் மீட்டு. யூரியோட அப்பா ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அதை தேவும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அங்கே பேசிடுறான். அதை கிட்டி பார்க்குறா. அந்த டைம் தான் நோட் பண்ணுறா, யூரி வந்து தேவோட கையை பிரிக்க ட்ரை பண்ணும்போது அவன் வந்து அதை அவாய்ட் பண்ணுறான். அதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க 2 பேரும் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. இது கண்டிப்பாக ஃபேக் தான் அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் ஜி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.